பார்த்தா ஆண்டி ஆக்கிடுவான். இல்ல, நீ ஆண்டியாவே போனாலும் அடுத்து அவன் ராஜ அலங்காரத்துல நிப்பான. அது மாதிரி ராஜா மாதிரி ஒன்னு ஆக்குவான் முருகப்பெருமான். அதுதான் முருகப்பெருமானே சிறப்பு. இப்படி தப்பு தப்பா சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நான் எப்பவுமே ஆண்டி கோலத்துல தான் முருகனை பார்ப்பேன். காலையில 6:30 மணிக்கு ஆண்டி கோலம் நடக்கும். அப்ப வின்ச் ரோப்கார்லாம் கிடையாது. 5:15 யானைப்பத வழியா ஏற ஆரம்பிப்பேன். 5:50 மலை மேல போயிருவேன். 6 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் பார்ப்பேன். விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு திரும்ப வெளியில வந்துட்டு திரும்ப ஆண்டி கோலத்துல முருகனை பார்ப்பேன். எப்படி ஒரு கோவில்ல போய் ஒரு தெய்வம் நின்றதோ அதே போல அதை வழிபடுவதுதான் சிறப்பை தருமே தவிர மக்கள் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நாம நம்ப கூடாது. முருகப்பெருமானுக்குன்னு பல சிறப்புகள் இருக்கு. இன்னும் உங்களுக்கு 2-3 பாட்டுலாம் சொல்லி கொடுக்குறேன் பாருங்களேன். இப்ப சமீபத்துல 2-3 நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா? ஒருத்தர் முருகப்பெருமான் கோயில உண்டியல்ல அவர் யார் யாருக்கு கடன் கொடுக்கணும்னு எழுதி போட்டுக்கிற. பாத்தீங்களா அந்த நியூஸ? எத்தனை பேர் பாத்தீங்க? முருகா எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு முருகா, இவருக்கு 1 லட்சம் கொடுக்கணும், இவருக்கு 2 லட்சம் பேர் எழுதி போட்டு 1 கோடி கடன் இருக்குன்னு எழுதி உண்டியெல்லாம் போட்டிருக்கிறார். அதெல்லாம் நியூஸ்ல வந்துச்சு. நியூஸ்ல வந்து முருகனை கடன் அடைப்பான். எல்லாரும் அப்படித்தானே கேட்பான், அவன் முருகன் கடன் அடைப்பானா? உண்டியல்ல எழுதிவிடா. உங்களுக்கு தெரியுமா இந்த திருச்செந்தூர் முருகன் அப்படி கடன் அடைச்சவன் தான். அவனுக்கு பேரே கடன் அடைச்சா முருகன் பேரு. தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? முருகப்பெருமான் இருக்கிறாரே திருச்செந்தூர் முருகப்பெருமான், அவருக்கு பேர் என்ன? கடன் அடைச்சா முருகன். யாரோட கடன் அடைச்சான் தெரியுமா? ஆசு கவி நல்லா பாடுவார், ஐயா கண்ணு புலவர்னு. இங்க இருந்து பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர்ல ஒரு ஊர். இதெல்லாம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கதை.